தெரியுமா? என் ஊர்ல திருமாவளவன் வாபஸ் வாங்கிட்டாப்லயா? ஆமா பண்ண ஆமா போறது இல்ல. ஆமா ஆமா. வேற ஒருத்தராங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இதான் கேப்புன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்ட வள்ளல் பெருமாளை பார்த்துட்டு போய் உட்காந்து ஆதரவு கேட்டிருக்கானுங்க ஜிப்ஸி விஜய் ஃபேன்ஸு. அவன் எல்லா இடத்துக்கும் போவான் கபிலன். யாராரு நான் இப்பயும் சொல்றேன், நீ தெருவுல காலடி எடுத்து வச்சினா அங்க தான் விழும், ஓட்டு கிடைக்காது, தான் விழும். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, இப்பயே ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்ஸ்டால இருக்கிற எல்லா பிரபலத்தையும் பிடிச்சிட்டானுங்க. ஆளுக்கு அண்ணனு தான் சப்போர்ட் மாதிரி பேசுங்க அப்படின்னு. ஆமா, இப்போ அமுதவாணன் ஜாஸ்தி ஆகணும். கட்சியில சேர்த்த உடனே அப்படியே மொத்தமா அமுதமா தேன் மாதிரி கடல்ல அமுதத்தை கடைஞ்சு கடைஞ்சு கொட்டுற போறாங்க பாருங்களேன். எவ்வளவு பெரிய ஆளு அமுதவாணனு. அப்புறம் அந்த 1000 புத்தகம் இருக்கிறான் இல்லையா ஒருத்தவன், அவனை வச்சுக்கிட்டு இவன் சீட்டில் இருப்பாரு வண்டியில சுத்திட்டு இருக்கிறாங்க. அமுதவாணன் அந்த பாலா கூட இருப்பான். அவன்தான். பாலா டைரக்டா வந்தா பிரச்சனை. பாலாக்கு ட்ரெயினரே அமுதவாணன் தான் கபிலன். அது தெரியுமா? பாலா தங்கிக்கிறது அமுதவாணன் தான். இவனுக்கு ப்ரமோஷனை பாருங்க. ஏதோ இந்த ஏங்க எங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு ஒருத்தன் கத்துவான், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அவன் கூட ஒரு ஹீரோயின் ஒரு நடிகை டான்சர் ஒண்ணு சுத்திட்டு இருந்தது, ஞாபகம் ஆமா இருக்கா? ஆமா ஆமா ஆமா. ஜீ தமிழ்ல எல்லாம் ஜீ தான் டச் பண்றாங்க அண்ணனை. அம்மி நாங்க டிவிகேல சேர்ந்துட்டோம் பாத்தீங்களா, ஜாக்கெட் டிவிகே ஜாக்கெட், இங்க பாத்தீங்களா டிவிகே புடவை, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒன்னு போட்டோக்கு போஸ். அவங்க டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாங்களாம். உடனே இவனுக்கு அனௌன்ஸ்மெண்ட், அவங்க டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாங்க தெரியுமா. அடுத்தது அமுதவாணன் டிவிகேல ஜாயின் பண்ணிட்ட. என்னடா நடக்குது? அவன் ஜாயின் பண்ணா அவன் வீட்டுக்கே தெரியாதரா, அவன் வீட்டுக்கே தெரிஞ்சிருக்காது. என்ன மிஞ்சி போனா வீட்டுல என்ன 4 ஓட்டு இருக்குமா, 4 ஓட்டு வாங்கிடுவியா? இப்படியே தமிழ்நாடு முழுக்க எல்லாரையும் நீங்க கட்சிக்குள்ள சேர்த்து ஏங்க, எலெக்ஷன் முடிஞ்சு வேட்புமனு தாக்கெல்லாம் முடிஞ்சு நாமினேஷனே முடிஞ்சு போச்சுங்க. இப்போ கட்சியில ஆள் சேர்த்துட்டு இருக்கிறான் ஜிப்சி. அது சும்மா இந்த கேம்பெயின் போவானுங்கல்ல, அப்போ வண்டியில ஏத்திட்டு போ ஆளுங்க தேவை. அதனால சின்ன சினிமால இருந்து யாரும் வரல போல இருக்கு. அதனாலதான் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் இதெல்லாம் தூக்குறாங்க போல இருக்கு. அப்படி பார்த்தா இதெல்லாம் நட்சத்திர இந்த பேச்சாளர்கள் நட்சத்திர இந்த பிரச்சாரம் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதிமுக தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. வித்யா, செந்தில், இந்த குண்டு கல்யாண் அந்த காலத்துல இருந்து இருக்கும். ஆமா ஆமா. அவங்க எல்லாம் காலங்காலமா அதிமுக இருக்கிறவங்க. இவங்க எல்லாம் இறங்கி உள்ள இறங்கி காரசாரமா விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த வேட்புமனு நாமினேஷன் டம்மி கேண்டிடேட் உங்களுக்கு போடுவாங்க, பாத்திருக்கீங்கல்ல? ஆமா ஆமா. டம்மி கேண்டிடேட் போடுறது பாத்திருக்கீங்க? டம்மியே கொண்டு கேண்டிடேட்டா கொண்டு நிப்பாட்டி இருக்கிறது. அந்த டம்மியே கேண்டிடேட்டா இருக்குப்பா. இருக்கு. உலகத்துல இப்படி ஒரு பிரச்சாரத்தை அமெரிக்கால கூட பார்த்தது இல்லைங்க. எப்பா சாமி, புள்ளியார் இல்ல கபிலர், இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, புள்ளியார் பால் குடிச்ச மாதிரி டம்மி டீ குடிக்கும், டம்மிக்கு ஜூஸ் கொடுப்பானுங்க பாருங்க கொஞ்ச நாள்ல. வெயிலா இருக்குப்பா, டம்மிக்கு தர்பூசணி ஊட்டுவானுங்க. டிஃபன் கொடுக்கட்டும், என்ன வேணா கொடுக்கட்டும். ராத்திரி ஆனா பொம்மை தனியா இருக்கும் போது எதுவும் பண்ணாம இருக்கட்டும் அந்த பொம்மை பத்திரம். ஆமா, எனக்கு என்னமா காலைல பொம்மை காலையிலே வரும்போது எஸ்ஐசி மாரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், இல்ல புசியானது மாரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். உப்புலாயி பொம்மை பொம்மை கூட தாங்கல போல இருக்கு. என்ன மொசுகுட்டி பாவம்பா. மத்தியானம் கால் பண்ண, கால் பேசவே மொட்டை மாடி தம்ப வராங்க. மொட்டை மாடிங்க என்னமோ சொன்னதுல, நான் ஓட்டு எலெக்ஷன் வரும்போது நான் ஊருக்கு கூட்டுற வந்துருவேன் கபிலம் ப்ரோ, நான் அப்படி பண்ணிடுவேன் கபிலம் ப்ரோ, இப்படி பண்ணிடுவேன் கபிலம் ப்ரோ. அங்க சரியான வார் போயிட்டு இருக்கு கபிலன். அந்த பக்கம் நம்ம எல்லாம் பேசிட்டு போயிடுறோம், மனுஷன் லிட்டரலா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா போல. வாங்கட்டும், என்னப்பா ஏங்க ரத்தக்காவுக்கு வாங்கட்டும், ஒன்னும் பிரச்சனை. நமக்கு தேவை விஜய்க்கு ஓட்டு போக கூடாதா? ஆமா ஆமா. இவர் சாப்பிடலாம் விட்டாரு. பழஞ்சாரு சாத்துக்குடி 2 சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா ரத்தம் ஊறிட போகுது. ஆமா. ஆனா பாவங்க விஜய் ஃபேன்ஸ் பேஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா ரொம்ப அவனுங்களே ரொம்ப டல் ஆயிட்டானுங்க. நீங்க முன்னெல்லாம் ஆன்லைன்ல எப்படி ஃபயரா பத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்களேன், 4 பேர் தான் ட்வீட். அவன் பாம்புக்கு ஜெயில் போறவ, இந்த ஓஜி பிரசனான ஒருத்தவன், அப்புறம் அந்த போக்ரி விட்டுன்னு ஒருத்தவன், அப்புறம் அந்த ஃபேக் ஐடிக்கு பிறந்த ஒரு பொண்ணு ஐடி ஒன்று, 4 ஐடி தான் ஜிப்சி. இந்த 4 ஐடியை தாண்டி வேற எவனுமே இங்க விஜய்க்கு சப்போர்ட்டா ட்வீட் இல்ல ஜிப்சி. ஆமா, அத்தை எல்லாம் காணுமே. எஸ்கேப். பணம் கொடுக்கல, எல்லாம் போயிடுச்சுங்க. பணம் கொடுக்கல, கொடுத்த பணம் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. 2வது அத்தை அந்த பக்கம் கைட்டிச்சு, ஞாபகம் கவனிச்சீங்களா இல்லையா? ஆமா ஆமா, அப்பவே அந்த பிரச்சனை போயிட்டாங்க கபிலன். என்ன சொல்லுங்க சித்தார்த்? சித்தார்த் பாருங்க கரெக்டா உள்ள வர்றாரு. இல்ல அத்தை சைனா போயிட்டாங்க. அத்தைன்னு கரெக்டா உள்ள வந்துட்டாரு. அப்பயே வந்துட்டேங்க ப்ரோ.
வாட் எவர் இட் இஸ். ஆனா இந்த எலெக்ஷனு முரட்டு சம்பவம் இருக்கு. ஆனாங்க 234 தொகுதியில வேட்பாளர்களை போட்டு அதுல 232 தொகுதியில தான் வேட்பாளர் இருக்கு. ரெண்டு தொகுதி வந்து வேட்பாளர்கள் போடலைன்னா அவனுக்கு நாமினேஷனே பண்ணலையாம், மறந்துட்டானலாம். அதுல சிதம்பரம் வேட்பாளர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல கெட் அவுட் இன்டு மார்க் போட்டு ஃபெயில்னு அனுப்பி விட்டாரு. 2000 2 கழிச்சு ப்ரோ, பரவாயில்ல. என் மாவட்டத்துல ஜிப்சி, என் ஊர் பக்கத்துல இருந்தா ஜிப்சி இந்த இதெல்லாம் நடக்குது அவங்களுக்கு. இவன் ஒருத்தர் இந்த பக்கம் கபிலர் முந்தானத்து மழை பெஞ்சது. முந்தானத்தா நேத்து காலையில, நேத்து காலையில சென்னையில நேத்து காலைல ஹெவி மழை. அன்னைக்கு விடிய காலைல என் ஊர்ல சரியான மழை. கேளுங்க, மழை பெஞ்ச உடனே மழை பெஞ்சிட்டு இருக்கு இவர்ல ரேவந்த். பாத்தீங்களா இங்க தண்ணி நிக்குது, இதனாலதான் நீங்க எனக்கு ஓட்டு போட்டு நாயே. எந்த ஊர்லடா, எல்லா ஊர்லயும் மழை பெய்ய தண்ணி நிக்கதாட்டா செய்யும். எனக்கு ஓட்டு போடுங்க. முதல்ல கீழே போற கமெண்ட் பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு தியேட்டர்ல கீழே மாத்திரம் நாயே அப்படி திட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்ல ஜிப்சி, அந்த நாய் எப்ப பார்த்தாலும் என்ன வரும்னா, மழை பெஞ்சிச்சுன்னா ரோட்ல தண்ணி நிக்குது பாருங்க, அங்க நிக்குது பாருங்க, இங்க நிக்குது பாருங்க, முதல்ல வந்து கக்கும். நான் பாத்துருக்கேன். பழைய ட்வீட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் ஐடியில போய் சர்ச் பண்ணும்போது இந்த ட்வீட்லாம் நிறைய இருக்கு ஜிப்சி. ஆனா நீ எப்படி சர்ச் பண்ணுவேன்? என்னங்க அத்தை அழுத மாதிரி ஏதோ வீடியோ வந்திருக்கு. ஓகே, பேசணும். இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறாங்க எல்லாரும். ஓகே, மேட்ரு என்னன்னா, அவன் இப்பதான் தண்ணி தேங்கிக்குன்னா இதான் இந்த சந்தர்ப்பவாத அரசியல் ஜிப்சி. அரசியல் பண்றாராமா ரேவந்த். எப்படி விஜய் ரசிகர்கள் ஸ்கிரீனை கிழிச்ச போதெல்லாம் ஆரவாரத்துல பண்ணிட்டாங்க, அது ஆர்வத்துல பண்ணிட்டாங்க. அதுவே அஜித் ரசிகர்கள் பண்ணிட்டாங்கன்னா அடாவடித்தனம் பண்ணிட்டாங்கன்னா சொல்லி ட்வீட் போட்டவன் தானே இவன். நரிக்கூறவர்களை தியேட்டருக்குள்ள உள்ள விடாம உட்காந்து வெளில துரத்தி விட்டவன் தானே ஜிப்சிவன். ஆமா, இன்னைக்கு அதே நரிக்கூறவர்கள் ஓட்டு வேணா போய் நிக்கிற காலை தொட்டு கும்பிட்டுதுனே ஓட்டு கேட்டாகணும். ஓகே, ஆமா. ஐயோ, நீங்க ஸ்பேஸ் இதை படிச்சுட்டு ஓகேன்ட்ட. அப்ப இங்க என்னன்னா, வேணும்னா ஒருத்தர் வேணும். உனக்கு ஓட்டுன்னா இப்ப எல்லாம் உன் கண்ணுக்கு எல்லாமே தங்கமா தெரியுது. அதுவே நேத்துலாம் ஜாதியா தெரியுது. இந்த ஏதோ ஒரு வீடியோ நேத்து ஒண்ணு எடுத்து போட்டிருந்தது. தெருவுக்குள்ள போயிருக்கிறானுங்க, ஓட்டு கேட்க உள்ள வந்துடாதானே கண்டபடி திட்டுறான். ஓட்டு கேட்க அவன் இங்கெல்லாம் பேசிட்டானா அடிச்சிருவேன்றான். ஏதாவது தெரியாது அப்படின்றான். இப்பவும் சொல்றேன், என் ஊர் தெருவுகள் எல்லாம் நுழைய முடியாது, அச்சு கைகால உடச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமா சுத்துறானுங்க. நான் சொல்றேன், தனித்தொகுதியிலான உள்ள ஏறி நீ ஓட்டு கேட்க வர முடியாது. இது ஜனநாயக நாடு, நான் எங்க வேணாலும் குரல் கொடுப்போம், மயிருக்கு கேட்பானா. இதெல்லாம் வெளில இந்த சினிமால இந்த மீடியா முன்னாடி நின்று பேசுறதெல்லாம் வச்சுக்க. களத்துல ஒண்ணு சொல்றேன், நீ தனித்தொகுதி இந்த மத்த ஏரியா எல்லாம் கொஞ்சம் ஜாதி வாரி இருக்கிற ஏரியாலாம் நீ உள்ள இறங்கி நீ ஓட்டு கேட்க பேம்ப்ளெட் எடுத்துட்டு உள்ள வந்துடாதரா தம்பி. பாதுகாப்பு இல்ல, பாத்துக்க. நீ 10 போலீஸோட பாதுகாப்போட வந்தாதான் உள்ள ஓட்டு கேட்க முடியும். ஆனா கபிலர், நீங்க சொல்ற ஒண்ணு அங்க எடுப்புல கபிலர். நீங்க சொன்னீங்கல்ல எல்லா ஜாதி வச்சுதான் இருக்கு பிளேயருக்குன்னு. அவன் அதுல சொல்றான், அவன் எப்பா நான் உன் ஜாதிக்காரன்தாப்பா அப்படின்ற. நீ எதோட எடுத்துட்டு போ, உள்ள போ அப்படின்ற. அதைத்தான் நான் சொன்னேன் ஜிப்சி. 4 கட்சிக்காரன் ஒரு எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில நிக்கிறான்னா 4 தொகுதி வேட்பாளர்களும் ஒரே ஜாதிகாரன் தான். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அதைத்தான் நான் சொன்னேன், வெல்கம் டு பாலிடிக்ஸ்னு. இவங்களுக்கு என்ன நினைச்சிருக்காங்கன்னா, நம்ம ஜாதிக்காரன் அவங்க ஜாதிக்காரன் போட்டா உடனே ஓட்டு போட்டு தள்ளிடுவேன். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் போட முடியாது. இப்ப என் தொகுதி பெரிய பிரச்சனை பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு ஜிப்சி. ஆக்சுவலா உண்மைதான். அதனாலதான் 5 மணிக்கு கபிலன் லாக் பண்ணிட்டு கிளம்புறாரு. அண்ணனுக்கு களத்துல நிறைய வேலை இருக்கு. 5 மணிக்கு மேல ஸ்பேஸ் ஓடாது. சொல்லுங்க ப்ரோ. என்னன்னா, இங்க என் தொகுதியே பஞ்சாயத்துல நிக்குது. திருமாவளம் இங்க நிக்கிறதுனால திருமாவளம் தான் ஜெயிச்சிருவாப்புல கன்ஃபார்மே முன்னாடி பண்ணிட்டானுங்க. இப்ப திருமாவளம் நாமினேஷன் பண்ணலன்னு இப்ப வேற ஒருத்தர் காங்கிரஸ்காரன் நிப்பாட்டி வைக்கிறாங்க. இப்ப எங்க ஓட்டு பிரியும் ஜிப்சி? இப்ப ஓட்டு பிரியும். எங்க ஓட்டு பிரியும்னா, ஓப்பனா சொல்லணும்னா 3 இடத்துல ஓட்டு பிரியும். 1 காங்கிரஸ் திமுக அந்த இது 1, இன்னொன்னு அந்த நாம் தமிழர், 3வது பாட்டாளி மக்கள் கட்சி. அது ஒரு 15,000 வாக்கு அந்த மாதிரி போகும், ஜாதி ஓட்டு போகும் ஜிப்சி. இந்த 3 கட்சி பிரியும். ஆனா பெரிய ஏன்னா இந்த தடவை பூத்து கலவரம் ரெடியா இருக்கு ஜிப்சி. ஏதோ ஒன்று நடக்க போகுது. பதட்டமான வாக்குச்சாவடிகள் சொல்லி லிஸ்ட்ல நம்ம தொகுதி வந்துடும் ஜிப்சி. ஆனா முன்னாடி வந்து வேற வேற கட்சிக்காரன் அடிச்சுக்கிட்டாருன்னா வரும். இந்த வாட்டி வந்து ஒரே நியூஸ் தான் வரும். ஒரே கட்சிக்காரன் தான் எல்லா இடத்துல அடி ஆகிருப்பான். ஆமா, இது இவனுங்க என்ன நினைச்சிட்டானுங்க, அப்படி இவனுக்கு அந்த ஸ்டார்டிங்ல எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தானுங்க தெரியுங்களா? இந்த பிளேமிங் அரசியல் அது அப்படியே இப்ப காப்பி பண்ணான். ஆனா அவன் செஞ்ச தப்பு என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட போய் நீ போய் பிளேமிங்க பண்ணிட்டு இருந்தா அவன் என்ன பண்ணுவான்?
ஆனா எனக்கு அது புரிய மாட்டேங்குது கபிலன். அங்க போலீஸ்கார வந்து லட்டியால அடிக்கிறான், சாவியை புடுங்கலாம், அங்கெல்லாம் சத்தமே இல்ல, மூடிட்டு வரானுங்க இப்ப பாண்டிச்சேரியில. நான் அதைத்தான் இங்க தமிழ்நாடு போலீஸ் செஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல இப்போ தமிழ்நாட்டு போலீஸ் நம்ம பார்த்த வரைக்குமே நம்ம தான் திட்டி இருக்கோம், என்னப்பா இப்படி பண்றாங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றீங்கன்னு. ஆனா இவனுங்க என்னன்னா போலீஸ் மேல பழிய சொல்றானுங்க. அங்க அவன் லெட்டியால போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறான், சாவி எல்லாம் ஆஃப் பண்ணி எடுக்கிறான் பைக்ல இருந்து. வண்டி அப்படியே வண்டில இருந்து இறங்கி செக்கு 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 செக்குன்னு ஒரு வண்டில இருந்து அப்படியே ஸ்கூட்டில இருந்து பைக்ல இருந்து எல்லாத்தையும் சாவி போடுங்க. அதான் ஜெசி பண்ணோம். இதைத்தான் நான் பாலாஜி கிட்ட நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்கள்கிட்ட? ஆமா, இதைத்தான் நான் அன்னைக்கு தஞ்சாவூர்ல அவன் வண்டியில வரும்போது வண்டியை சைடுல ஒரு 2 பேரிகேட போட்டு வண்டி நிப்பாட்டு, சக்கு சக்கு சக்குன்னு ஒரு 4 வண்டி சாவியை புடுங்க, தெரிச்சு ஓடிடுவானுங்க. அண்ணனுக்கு அல்லு கிளம்பி இருக்கும், எங்க நம்ம ஜீப்பு நம்ம வண்டி சாவியை பிடிக்க போறோம் அப்படின்ட்டு. உண்மையிலே ஜிப்சி சொல்றேன், பாண்டிச்சேரி போலீஸோட தமிழ்நாடு போலீஸ் எவ்வளவோ மேலு பண்ண முடியும், ஆனா அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இதான் பிரச்சனையே. 2வது நடுவுல டிஜிபி எஸ்பி எல்லாம் மாத்தினாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா, அது எல்லாமே அமீர் வீட்ல ரைடு. ஆமா ஆமா, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு கணக்கோட தான் நடக்குது. உங்களுக்கும் தெரியும் என்ன கணக்குன்னு, உங்களுக்கும் தெரியும். இப்ப ஏதாவது ஒரு தாவேகா கட்சியோட வேட்பாளர் வீட்டுல ரைடு நடந்திருக்காச்சு? யாரு வீட்லயும் நடக்கலையே. ஏன்? எப்படி நடக்கும்? அப்ப நீ என்னன்னா, நீ இப்ப விஜய்க்கு என்னென்னலாம் தடங்கள் இருக்கோ அவனுக்கு வழியில இருக்கிற முள்ள எல்லாத்தையும் நீ எடுத்து போட்டுட்டு இருக்கிற. அவனை காப்பாத்துற வேலையை தான் இங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போகுதுன்றதை நான் கிட்டத்தட்ட 1க்கு 3-4 தடவை 18 விதிகளோட பண்ணிருக்கிறோம், 38 விதிகளோட கொடுத்துருக்கிறோம். நாங்க இத்தனை விதிகள் விதிச்சிருக்கிறோம். நீ விதிகள் விதிச்சு நீ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம அதை ஃபாலோ பண்றது இல்லையே. கரெக்ட். ஃபாலோ பண்ணல. ஒரு தடவை பார்க்கணும், 2 தடவை பார்க்கணும். 3ஆவது தடவை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹெட் என்ன பண்ணிருக்கணும்? அந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? இமிடியேட்டா நடவடிக்கை எடுத்து போட்டு ஃபைன் போடணும்ல, கேஸ போட்டுருக்கணும்ல, ஃபைன் போட்டுருக்கணும்ல, ஆமா, வழக்கு பதிவு பண்ணிருக்கணும்ல. பண்ணல. 2 நாள் கழிச்சு பண்றாங்க. எப்ப? பாண்டிச்சேரியில விதி மீறல்களை தாண்டி நீங்க பின்னாடி வண்டியில ஃபாலோ பண்ணிச்சு, அதனால போட்டுருக்கணும். தமிழ்நாட்டுல எவ்வளவு நடந்துச்சு, தஞ்சாவூர்ல நடந்துச்சு. இப்ப இதுல அது என்ன ஊர்? இது இந்த கொளத்தூர். அங்க இருக்கிற கூட்டத்தை அப்படியே தள்ளினே வந்தான். ஏன்டா தள்ளினே வரேன்னா, நாங்க டிராபிக்கா இருக்கு, அதனால தான் நாங்க பொறுமையா வந்தோம். வண்டியை ஸ்பீடா ஓட்டினா எவனும் ஃபாலோ பண்ண மாட்டான்னு தனியா தான் அந்த நாய் வரணும். கபிலன், அது 1000 ரூபாவுமே பேமெண்ட் வண்டி கூட பைக்ல வர்றதுக்கு. தனியா முன்னாடி பேமெண்ட் எவ்வளவுனா, போன எலெக்ஷனுக்கு எல்லாம் பேமெண்ட் எவ்வளவுன்னு சொல்றேன் ஜிப்சி. என் ஊர்ல எல்லாம் பெட்ரோலுக்கு 100 ரூபாய் ஜிப்சி, கோட்டர் 1, பிரியாணி 1 ஜிப்சி, 3. இப்ப அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டர் 1 200 ரூபாய், பெட்ரோலுக்கு கையில 100 ரூபாய் காசு கொடுத்துருவானுங்க, சாப்பாட்டு காசு தனியா கொடுத்துருவானுங்க. பிரியாணி ஊருக்கு டிஃபர் ஆகும். ஆனா இந்த 3 வரும். அதாவது நான் சொல்றது கட்சி தலைவன் போறாப்புல பின்னாடி வண்டி போகணும், பைக்கு போகணும், கார் போகணும் அப்படின்னா சொல்றேன். காரா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் 1000 ரூபாய் ஜிப்சி, 1000 ரூபாய். பைக்கா இருந்துன்னு வச்சுங்க, வண்டிக்கு பெட்ரோல் இன்னைக்கு பெட்ரோல் வைக்கிற விலைக்கு 110 ரூபாய் ஆயிடுச்சு, 105 ரூபாய் ஆயிடுச்சு. 1 லிட்டர் பெட்ரோல் 105ல இருந்து 110 ரூபாய் ஆயிடுச்சு. அதனால கையில பெட்ரோலுக்கு 150 ரூபாய் பெட்ரோல். சாப்பாட்டுக்கு மதியம் பிரியாணினா அதுக்கு ஒரு 150 ரூபாய் ஜிப்சி. எப்படி பார்த்தாலும் 500 ரூபாய் ஜிப்சி ஒரு தலைக்கு. விஜய் இப்ப பண்றது, அவன் சென்னை ஏரியா விட்டு, இது வரைக்கும் அவன் சென்னை ஏரியா விட்டு வெளில வந்திருக்கானா பாருங்க. இன்னும் 15 தொகுதியில பிரச்சாரம் பண்ணணும், அதுவே அவனால பண்ண முடியல. 234 தொகுதியில இருக்கிற கேண்டிடேட்டுக்கு அவன் எப்படிங்க பிரச்சாரம் பண்ணுவான்? அவனுங்களை நம்பி. அதனாலதான் அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, அவன் வர்றான் வரல அதை பத்தி கவலை இல்லை, நம்ம அவன மாதிரி ஒரு சிலையை ஒண்ணு செஞ்சு வண்டி மேல நிப்பாட்டி வச்சிடறான், அப்படி பண்ணிட்டாங்க. அது 2 ஒண்ணுதான். ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டு அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் மாத்தணும், என் நெஞ்சில் குடியிருக்கும் அந்த ஊர் பேர் மட்டும் மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். ஜிப்சி உண்மையில சொல்றேன் ஜிப்சி, அவன் பேசுற பேச்சுக்கு அவன் வந்தா என்ன வராட்டி என்ன, அவன் வயசுக்கு உண்மைதான். என்ன பேச போகுது அது என்ன பேச போகுது நீங்களே சொல்லுங்க. எனக்கும் திமுக தான் போட்டியம்பான். ஜென்சி கிட்ஸ், நீங்க என்ன பண்றீங்க? ஏப்ரல் 24ஆம் தேதி காலை 7 மணிக்கு ஓட்டு எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. அம்மா அப்பா எல்லாரையும் எழுப்பி விட்டு ஓட்டு போட வச்சிருக்கேன்பா. பச்சக் பச்சக் பச்சக்கிட்டு குத்திருங்க அப்படின்னு. அங்க விசில் ஒரு சின்ன இருக்கு, அதை எடுத்து நல்லா பச்சக் பச்சக் பச்சக்கும்பா. அடுத்து வேற எல்லா வழியையும் தாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லா வழியையும் உங்களுக்காக வந்திருக்கேன். நான் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்பா. ஆமா, இப்ப அந்த வழி கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாரு என் வழியெல்லாம் தாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்காக தான் நான் வந்திருக்கிறேன், நடுத்தரில் வந்து நிக்கிறேன் அப்படின்பா. என்னமோ பழைய சொத்து திங்கிற மாதிரியும்
மோர் பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டு கடிச்சு திங்கிற மாதிரியும், அது திங்கிறதே சேலட் ஹாட் பேட்ல ஹாட் பாக் சின்னதா ஒரு இது வச்சுக்கிட்டு, அது யார் செஞ்சு கொடுத்தாங்கன்னு தெரியல வச்சு. ஆமா ஏதோ ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா அது மத்தியானத்துல ஒரு மாதிரி பிரேக்ல லஞ்ச் வெஜிடபிள் சாலட் தான் அது. நீங்க அப்புறம் அவங்கள மாதிரி ஏதோ ஒரு சாலட் கொடுங்க, லஞ்சுக்கும் பிரேக் ஃபாஸ்ட்டுக்கும் நடுவுல. அவன் டிஃபன் பாக்ஸ்ல ஒரு பச்சை பட்டாணி பார்த்தேன், கேரட் ஒண்ணு பார்த்தேன், அவ்வளவு நுணுக்கமா நோட் பண்றேன்றான். HD இமேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஆனா ஜிப்சி அவன் சோறு திங்கல ஜிப்சி, நல்லா தெரியுது ஜிப்சி. ஆமா அதாங்க அவர் சாப்பிட்டுருக்காரு. யாரு சோறு வந்து பவன் கல்யாணம் சாப்பிட்டு பேசி கேட்போம்ல, நீ சோறு திங்கிறியா வேற என்ன திங்கிறியா, நம்ம ஒரு பேச்சு கேட்போம்ல. அவன் உண்மையிலே சோறு திங்கல ஜிப்சி. நான் தான் சொல்றேன், அண்ணன் ஒன்லி பீஸா தான் சாப்பிடுவாரு. இப்ப பேர போய் டாபிக் சாப்பிட்டுருக்காரு. என்ன வைபிஸ்மி வந்ததுல இருந்து அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க ப்ரோ, காலைல இருந்து ஒரே வேலை. பாருங்க டிவிக்கே வேலூர் ஒருத்தர் இருக்கிறாரு, நாங்க இவ்வளவு தூரம் பேசி பல்ல கடிச்சு நிக்கிறாரு பாத்தீங்களா, அதாங்க டிவிக்கு இவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு. இன்னும் போவாம அப்படியே இருக்கான் தம்பி, வந்தா அபியூஸ் பண்ணுவானுங்க, லிசனர் கூடிடுவானுங்க, அப்படியே இருக்கான் புள்ள. எனக்கு இந்த ஐடியெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு தேவை எக்ஸ்பீரி பாத்திமா புள்ள, அவனை கூட்டுருவாங்க. எதா இருந்தாலும் கள்ளக்காதலை பத்தி அம்மா கிட்ட போய் டிஸ்கஷன் பண்றான் இல்லையா, அவனை கூட்டுருவாங்க. மே 3 ஜிப்சி எப்பா, அவன் எந்த தொகுதி ஜிப்சி அவன்? எப்பா எங்கேயாச்சும் யாராவது நான் ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்து போடுறேன், என்ன மே 1 அன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்து போடுறேன், எக்ஸ்பீரி அந்த முகரட்டையை பட்டுக்கோட்டை. ஆமா, எங்க பார்த்தாலும் தயவு செஞ்சு கியூல உங்களுக்கு முன்னாடி பாருங்க பின்னாடி பாருங்க, அவன் நிக்கிறானா மட்டும் பாருங்க, தலையில கேப் போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, பிடிங்க அவனை. எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா பாருங்க, ஓட்டு போடும்போது போட்டோ எடுக்கலாமா? கூடாது. எடுக்கலாம், திருட்டு தனமா எடுக்கலாம். எப்படி இந்த கையில போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கையில வந்து இது பண்ணிக்கிட்டா அந்த மாதிரி தான் கபிலன். இவனுங்க எல்லாம் ரீல்ஸ் போடுற இதுல வந்து எலெக்ஷன் அன்னைக்கே எத்தனை பேர் பிரச்சனை பண்றான்னு பாருங்க. போனை வச்சுக்கிட்டு அமுக்குறது எடுப்பானுங்க, அத வந்து தேர்தல் கமிஷன் பிடிச்சி அடிப்பாங்க பாருங்க. நீங்க வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க ஜிப்சி, சத்தியமா சொல்றேன். 3 விஷயம் சொல்லுவானுங்க. மொதல் விஷயம், எங்களை பிரச்சாரம் சரியா பண்ண விடல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இல்லைன்னா நாங்க 234 தொகுதியிலும் நாங்க அறுத்திருப்போம். மொதல் விஷயம் விஜய் ஃபேன் சொல்றது, ஓகேவா? 2வது, மிஷின்ல ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டாங்கடா, இல்லைன்னா அண்ணன் தாண்டா சிஎம் ஆயிருப்பாரு. ஒரு தொகுதியில ஜெயிக்க தெரிஞ்சவருக்கு 233 தொகுதியில ஜெயிக்க தெரியாதா? 232 தொகுதியில ஜெயிக்க தெரியாதா? அவன் கணக்குப்படி சொல்றேன். ஏன்னா திருச்சி பெரம்பூர் ஜெயிஸ்டார்னே வச்சுப்போம் அவன் கணக்குப்படி. பாக்கி 232 தொகுதி தான் வருது, அதுல 2 தொகுதியை தூக்கிடுங்க, 230 தொகுதி தான் வரும். ஏன்னா 2 தொகுதியில வேட்பாளர்களே வேட்புமனு பண்ணல, ரிஜெக்டட். எனக்கு ஒண்ணும் இல்ல கபிலன் தம்பி, வேலுட்ட கேளுங்க, உங்க கட்சியில மொத்தம் எத்தனை வேட்பு மனு வந்து சக்சஸா முடிப்பாங்கன்னு கேளுங்க. 234ல அதுல எத்தனை ஜெயிக்கும், இது மட்டும் கேளுங்க அவர்கிட்ட. 14 கோடி வேற ஒருத்தன் முழுங்கிட்டு வேட்பு மனு தாக்கல் பண்ணிருக்கான், பொண்டாட்டி மேல இருக்கிற அசட் எல்லாம் மறைச்சு வச்சு, அந்த கருமால இருக்கு. என்ன டிவிக்கே வேலை சொல்லுங்க ப்ரோ. கபிலன் ப்ரோ, இதை சொல்ல மறந்துட்டீங்களே, 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட அனுமதி கொடுக்கல, அதனாலதான் டிவிக்கு ஜெயிக்கலன்னு கூட ஏத்துருவானுங்கல்ல. என்ன ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ் கட்சி கூட எனக்கு தெரிஞ்சு வாங்கிரும் ஜிப்சி போல இருக்கு போல இருக்கு ஜிப்சி. எனக்கு தெரிஞ்சு 8% அவங்க மெயின்டைன் பண்ணிட்டானே முடிஞ்சு போச்சு. போன வாட்டி வாங்கினா அதை மெயின்டைன் பண்ணாலும் அவங்களுக்கு சக்சஸ் தான். ப்ரோ எங்களுடைய 35 போயிருக்கோம், 34 போயிருக்கோம். நாம் தமிழ் கட்சி கூட உங்களுக்கு கம்பேர் பண்ணது தப்பு தான். ஏன்னா உங்களை விட நாம் தமிழ் கட்சி பெட்டர் தான், ஓப்பனா சொல்ல போறேன். கட்சி கோட்பாடுகள் இல்ல கட்சி கோட்பாடு கொள்கைகள் இல்ல ப்ரோ. இங்க பாருங்க, 2 விஷயம் இருக்கு ப்ரோ. நான் யாரையும் கம்பேர் பண்ணல, அது அவங்க கட்சி. நான் என்னோட கட்சியை பத்தி மட்டும் தான் நான் பேச வந்திருக்கேன், மற்ற கட்சியை பத்தி நான் பேச விரும்பல. உங்க கட்சி என்ன கட்சி? டிவிகே. அது கட்சி, அது பார்ட்டி. ஒரு பார்ட்டி இங்கிலீஷ்ல சரக்கு அடிச்சு முடிச்ச உடனே என்ன அவன் பார்ட்டி, சங்கத்தை கலைஞடா அப்படி ஜிப்சி, மேல் நாளைக்கு அப்புறம் சங்கத்தை கலைஞடா அப்படின்றானுங்க பாருங்க. அந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாம் காணாம போனாங்கல்ல, அதே மாதிரி ஆயிடும் கபிலன். நான் மே நாளுக்கு அப்புறம் இங்கதான் இருக்க போறேன், நானும் ஸ்பேஸுக்கு வரதான் போறேன். சரிங்களா? விஜய் இருப்பானா? நீங்க கேட்ட மாதிரி இல்ல விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாம் இருப்பானா?
எல்லாம் ரைட்டு தான்ப்பா. விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாம் இருப்பானா? ஐயா ஐயா சொல்றதா சொல்லிட்டீங்க. எத்தனை தொகுதி ஜெயிச்சா நீங்க ஆட்சி அமைக்கலாம் சொல்லுங்க? புரியலைங்க. எவ்வளவு தொகுதி ஜெயிப்பீங்க? டைப் பண்ணி சர்ச் பண்றாராமா திட்டு. சரி ஓகே, அவ்வளவு டஃப் எல்லாம் கொஸ்டின் வேண்டாம். நீ இல்ல 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 டென்ஷன் ஆகாதீங்க. நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல இல்ல நான் அப்படி எல்லாம் சொல்லல. நீங்க எவ்வளவு தொகுதி ஜெயிப்பீங்க? நான் கொஸ்டினே மாத்திட்டேன். எதுக்கு தேவையில்லாம கூகுள் பண்ணிட்டு எவ்வளவு இல்ல இல்ல ஐயா இல்ல இவர் சொன்னாரு. மாதிரி இருக்கு. கேக்குற கேள்வியை விட்டுறணும். நான் சொல்ற பதிலுக்கான கேள்வியை மட்டும் நீ கேட்டுக்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. 120 சொல்றேன்ல ப்ரோ, நீங்க எதானே கேட்டீங்க. 120 ப்ரோ? 125. 125 ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. டிவிகே வேலு 125 ஓகே, மைண்ட் ஏத்திக்கிட்டேன். ஓகே, இவர் கை தூக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆசை தான், நீங்க இவ்வளவு நாள் ஸ்பேஸ் போட்டு பேசுறீங்க எல்லாம் பண்றீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் அந்த டிவிகே நண்பர்கிட்ட. நண்பா மைக்ல தானே இருக்கீங்க? புரியல ப்ரோ. ப்ரோ இப்போ ஊத்தங்கர தொகுதியும் கிருஷ்ணகிரி தொகுதியும் வேட்பாளர் மாத்தினீங்கல்ல, என்ன ரீசன் ப்ரோ? கேண்டிடேட் சரியில்லைன்னு சொன்னாங்க ப்ரோ, அதனால மாத்திருக்காங்க. கேண்டிடேட் சரியில்லைன்னு சொல்லி மாத்திருக்காங்க. அது எப்படி அண்ணா பார்த்து தானே தேர்வு செஞ்சாரு ப்ரோ? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஊத்தங்கர தொகுதியில குமரவேலுன்றவருக்கு சீட்டு கொடுத்தீங்க, ஓகேவா? நீங்க அந்த கேண்டிடேட் சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ இளையராஜான்ற ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. அவர் எந்த கட்சியில இருந்து வந்தாருன்னு தெரியுமா? தெரியல ப்ரோ. ஜஸ்ட் 3 days முன்னாடி ஏடிஎம்கேல சீட்டு கொடுக்கல. அவரு நாமினேஷன் பண்ணியிருந்தாரு, சீட்டு கட்டிட்டு இருந்தாரு ஏடிஎம்கேல. அதாவது எங்க அப்பாவும் அவரும் தான் சேர்ந்து ஏடிஎம்கேல சீட்டு கட்டிட்டு இருந்தாங்க அவரு, ஓகேங்களா? எனக்கு ஒரு டவுட் தான். டவுட் கிடையாது, ஒரு சஜஷன் தான். உங்க ஸ்பேஸ்க்கு நான் உங்க ஸ்பேஸ ஃபுல்லா கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்க ஸ்பேஸுக்கு வரவங்கள்ட்ட எல்லாம் 234 தொகுதியில நடக்கிற அரசியலையே கேக்குறீங்களே, உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு 234 தொகுதியில நடக்கிறது கேட்டா பதில் சொல்லுவானா ப்ரோ? ப்ரோ நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்க மாற்று கட்சியா தானே வந்திருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, மாற்று கட்சியா நீங்க வந்திருக்கீங்களா இல்லையா? வந்திருக்கேன். சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்களா? ஏன்னா ஊத்தங்கர தொகுதியில குமரவேலு கிட்ட பணம் இல்ல. பிரச்சனை இருக்கா? ஏன் தடுக்கிற? அவர் பேசிட்டு அவர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல ஏன் தடுக்கிற? பதில் சொல்லு ப்ரோ. நான் தான் சொல்லிட்டேனே ப்ரோ. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்க ஆல்ரெடி நீங்க அனௌன்ஸ் பண்ண குமரவேலு கிட்ட பணம் இல்ல. இப்போ நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க பாரு இளையராஜா, என் பக்கத்து வீடுக்காரன் தான் அவன். நான் சொல்றேனே அவங்ககிட்ட பணம் இருக்குன்னு ஜஸ்ட் 3 நாளைக்கு முன்னாடி ஏடிஎம்கே விட்டு வந்தவங்ககிட்ட நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்கன்னா, அப்போ நீங்க தூய சக்தி இதுல யாரு நீங்க சொல்லுங்க? மாற்று கட்சியா தானே வந்திருக்கீங்க நீங்க. அந்த கட்சி தீய சக்தினாலதான் எங்க தூய சக்திக்கு வந்திருக்காங்க ப்ரோ. ப்ரோ நான் கேக்குற கேள்வி புரியுதா? ஜஸ்ட் 3 நாள் தான். இத்தனைக்கு அந்த ஆள் 28 வருஷமா கட்சியில இருந்தான். அவங்ககிட்ட பணம் இல்ல. அவர் என்ன கேக்குறாருன்னா, சத்யராஜ் வடிவேல் படத்துல வர மாதிரி கோழி பிடிக்கிறவன் இவனை பிடிக்கிறவன் எல்லாரையும் பிடிச்சி நீங்க பட்டுக்க எல்லாரையும் உங்க சகட்டு மணிக்கு உங்க கட்சி தொகுதியில போடுறீங்களே, அவங்க வேற ஒரு மாற்று கட்சியில 5 நாளைக்கு முன்னாடி இருந்தாங்க, டக்குன்னு தூக்கி வேட்பாளரா போடுறீங்களா? அப்ப உங்க கட்சியில வேட்பாளர்ல இல்லன்னு தானே அர்த்தம். ப்ரோ நான் சொல்லல, பணம் இருந்தாதான் அரசியல் பண்ண முடியும். எவன்கிட்ட பணம் இருக்கோ அவனுக்கு தான் அரசியல் பண்ணுவோம். அதனால அவனுக்கு சீட்டு கொடுத்துரும். அத வந்து புசியானது கிட்ட சொல்லுங்க. போஸ்டர் அடிச்சவன் என் சைக்கிள்ல போய் போஸ்டர் அடிச்சவனுக்கு மட்டும்தான் போஸ்டிங் சொன்னீங்கல்ல நீங்க. தலைவர் ஊழல் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஊழல் பண்ணாம எல்லாம் இருக்காங்களா? நீங்க என்ன ப்ரோ அப்படி? அதான் நீங்க சொல்றீங்க, நீங்க கட்சியில அதாவது உங்களுக்கு விஜய் கட்சியில என்ன பேசுறான் எதா பேசுறான் மட்டும் தான் உங்களுக்கு தப்பா தெரியும். மத்த கட்சியிலயும் அதே தான் பண்றான், ஆனா உங்களுக்கு தெரியாது. இல்ல மத்த கட்சிக்காரன் நான் யோகியன்னு சொல்ல. ஆனா நான் பெரிய மாற்று சக்தி, நான் பெரிய தூய சக்தின்னு சொன்னிக்கிறது யாரு? விஜய் தானே. ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சா எல்லாரும் அததான் சொல்லுவாங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சது கட்சியா? முதல்ல விஜய் ஆரம்பிச்சது கட்சி? அது மனசாட்சியோட கொண்டு சொல்லு. டிவிகே பார்ட்டி ப்ரோ. பார்ட்டினா கட்சி தானே ப்ரோ. நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன் பார்ட்டி. அது அவரு சொல்ற பார்ட்டிக்கான அர்த்தம் வேறயா? என்னையா அநியாயம் பண்றீங்க? ஒரு வேட்புமனு நாமினேஷனை ஒழுங்கா ஃபார்மை ஃபில்அப் பண்ண தெரியல,
அப்படியே பிளாங்கா எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் எல்லா தொகுதியிலையும். இப்ப நீங்க சொன்ன பதில்லயே எவ்வளவு வேறு பாருங்க. அந்த கட்சி சரியில்லைன்னு தான் ஒரு தூய சக்திக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னீங்க ஒரு பாயிண்ட். அடுத்த நிமிஷமே சொல்றீங்க எல்லா எங்க கட்சி அந்த கட்சி தப்பு பண்ணுது, நம்ம பண்ணாம நம்ம இருங்க முடிச்சிடுறேன் நம்ம பண்ண தப்பு மட்டும் சொல்றீங்களா என்ன? இங்க நானோ இல்ல கபிலம் ப்ரோவோ இல்ல இங்க கட்சி சாராத நாங்க யாருமே டிஎம்கே வந்து ஒரு பெரிய தூய சக்தி இல்ல ஏடிஎம்கே ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்ல வரல. எங்களுக்கு இப்போ நாங்களும் அப்படிதான் திட்டிட்டு இருந்தோம். இப்போ விஜயோட கட்சியை பார்த்த அப்புறம் அதெல்லாம் எவ்வளவு பெட்டர். நான் ஏதோ சீமானுக்கே வந்துட்டேனே, இதை பார்த்தா எவ்வளவு பரவாயில்லன்ற அளவுக்கு எங்களுக்கு ஆயிடுச்சு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா. ஏன்னா இவன் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ஏன்னா அவங்க அப்படித்தானே எங்களுக்கு தெரியும். அவங்க இப்போ டிஎம்கே வந்தா என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கே வந்தா என்ன நடக்குன்றது ஓரளவு தெரியும். சீமானு 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சீமானுக்கு ஒருவேளை கொடுத்தோம்னா ஒரு வேற ஒரு ட்ராக்ல போவோம், இவ்வளவு நாள் நான்வெஜ் சாப்பிட்டோம் வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒண்ணு பண்ணுவாருன்னு தெரியும். ஆனா நீங்க இருக்கீங்க பாருங்க, நீங்க எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு அது இதுதான் அப்படின்னு சொல்லுவீங்க. பிரியாணி பண்ண போறேன்னு சொல்ல மாட்டீங்க, இல்ல வெஜ் புலாவ் பண்ண போறேன்னு சொல்ல மாட்டீங்க. நீ கண்டதை கிண்டிட்டு நான் இதான் கிண்டுன்னு கிண்டி முடிச்சுட்டு தான் பேர் வைக்கீங்க. அது நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கு, டேஞ்சரஸா இருக்கு. பரவாயில்ல ஜிப்சி, வெஜிடேரியன் சொல்றவன நம்பிடலாம், நான்வெஜ் சொல்றவனே நம்பிடலாம். இது நான்வெஜ் கிடையாது, வெஜிடேரியன் கிடையாது, இதுங்க மனித மாமிசத்துக்கு சமைக்கிறவங்க. ரொம்ப பயமா இருக்கு உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு. ஏன்னா எல்லாமே கிரிஞ்சு ஃபேக்டரியா இருக்கு. வர்றவங்க எல்லாமே பசங்க பேசுறது, ஒருத்தன் கீழே பேசுறான்னா தம்பி இப்படி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஆரம்ப கட்சி வரும்போது அன்னைக்கு பார்த்தேன். ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு சீமான, நீங்க இப்படி சொல்றீங்க, அதாவது சசிகலா அம்மாவும் அந்த இவரு மாம்பழ கட்சி தலைவர் அவரையும் வந்து இவர் வந்து இப்படி விமர்சனம் பண்ணிக்க சாட்டை அப்படின்னா அதெல்லாம் தப்பு, அவங்க வயசுல பெரியவங்க, அரசியல் நாகரிகம் கருதி அது பண்ணக்கூடாது, நான் தம்பியை கண்டிக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே ஸ்பாட்ல பதில் சொல்றாரு. அது பண்ணவும் செய்யறாரு. நான் ஏற்கனவே கண்டிச்சிருக்கேன், இப்ப உங்க முன்னாடி நான் கண்டிக்கிறேன்னு பண்றாரு. இந்த இது வந்து இங்க வர மாட்டேங்குது. அண்ணன் வந்து இந்த சினிமால பண்ண இதே வேலையை இங்க பண்றீங்க, புரியுதுங்களா? அது நம்மளுக்கு ரொம்ப வெறுப்பு தட்டி போச்சு. புதுசா ஒண்ணுமே கிடையாது. நான் கூட தெரிஞ்சு போச்சு, தோக்க போறதும் தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப என்ன பண்ண போறதுன்னா, எனக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, இதை பாத்துங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா நாங்க தான் ஜெயிச்சிருப்போம், எங்களுடைய வெற்றியை தடுத்துட்டாங்க. யாரு? திமுக. அட கடவுளே, வீட்டுல பாத்து ஜிப்சி கீழே விழுந்துட்டேன் ஜிப்சி. காரணம் யார் தெரியுமா? திமுகவா? ஆமா. கபிலன் ப்ரோ லாஸ்டா சொன்னீங்கல்ல, தோத்துட்டா திமுக பழி போடுவாங்க, அதிமுக தோத்தா எதுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்தா 3 மணி நேரம் முன்னாடி அப்ளை பண்ணணும்னு அவசியம் இருக்கா? ஐயா, ஒரு நாள் முன்னாடி அப்ளை பண்ணா என்ன வெட்டி பெறட்டுற வேலை அந்த நாய்க்கு? வளர்ந்து கேட்டவனுக்கு என்ன போய் உட்காந்து வளையல தூக்கி போட்டு இருக்கிறான்.